இன்றைய காலகட்டத்தில் சிறு குழந்தையிலிருந்து பெரிய பெண்கள் முதற்கொண்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிற அந்த கொடுமையை நாம் நியூஸ்களின் வாயிலாக, செய்தித்தாள்களின் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சின்ன குழந்தையிலிருந்து பெரிய பெண்கள் முதற்கொண்டு ஜினாவிற்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதை இந்த கொரோனா காலத்திலே நாம் நிறைய பார்த்து விட்டோம். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா. அல்லாஹ் அந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அந்த பாவத்தின் பக்கமே நீ நெருங்காத. ஜினாவை தூண்டக்கூடிய எந்த ஒரு செயலையும் நீ செய்யாத என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனின் பக்கமே நெருங்காத. வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா. அது பாவங்களில் அருவருக்கத்தக்க செயலாக இருக்கிறது. வஸா சபீலா, அது பாதைகளில் மிக கெட்டதாக இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் இன்னொரு இடங்களிலே இந்த பாவத்தை செய்தவர்களுடைய தண்டனையை கூறுகிறார். الزانية والزاني فاجلدوا كل واحد منهما 100 جلدة ولا تأخذكم بهما رأفة في دين الله إن كنتم تؤمنون بالله واليوم الآخر وليشهد عذابهما طائفة من المؤمنين. நீங்கள் ஜினா செய்தவர்களை, விபச்சாரம் புரிந்தவர்களை, அவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் முடிக்காமல் இருந்தால் 100 கசையடி அடியுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார். திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் 100 கசையடியில் அடியுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை கொண்டோம், மறுமை நாளை கொண்டோம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அவர்களின் மீது இரக்கம் காட்டாமல் அந்த தண்டனை அவர்கள் மீது நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். ஒரு குழுவினரை நியமிக்கிறான், அதை பார்த்து திருந்துவதற்காக. இன்றைய காலத்திலே அந்த ஜினா வேற லெவல்ல போய் ஆன்லைன் ஜினா, ஆன்லைன் விபச்சாரம் என்று போய் கொண்டிருக்கிறது. டைப் அடிச்சு தட்டுனா வீடுகளில் டோர் டெலிவரி ஆகிற அளவிற்கு இன்றைய காலத்தில் ஜினா சென்று கொண்டிருக்கிறது என்றால், அரிசி பருப்பு பால் பாக்கெட் டோர் டெலிவரி ஆகலாம். பொம்பளை டோர் டெலிவரி ஆனா அந்த ஃபேமிலி ஓரியண்டட் அந்த குழு ஒட்டுமொத்தமாக அழிந்து நாசமாகிவிடும் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். அதை தாண்டி அந்த பாவத்தை சர்வ சாதாரணமாக இன்றைய காலத்திலே செய்து கொண்டிருக்கிறார்களே. நாயகத்துடைய காலத்தில் பெருமானார் வருவதற்கு முன்னால் விபச்சாரியாக இருப்பவள் கொடி நட்டு வைப்பாளா, வீடுகளுக்கு வெளியில் கொடி நட்டு வைத்து வாவா என்று கூப்பிடுவாளாம். விபச்சாரியாக இருக்கக்கூடியவள் போவார்களாம் பல பேர். இப்னு சிரீன் சில சஹாக்கள், சில ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அந்த விபச்சாரிக்கு குழந்தையும் பிறந்து விடுமாம். எவன்னு தேட, யாருன்னு கண்டுபிடிக்க. அதனால் 40 நாளைக்கு பிறகு குழந்தையின் முகமும் அந்த பெண்ணின் தொடர்பில் உள்ள அனைவரின் முகமும் ஒப்பிட்டு பார்த்துவிட்டு இதுதான் உன் குழந்தை என்று சொல்லி பெருமானார் வருவதற்கு முன்னால் இருந்த ஒரு கலாச்சார கேவலம், பண்பாட்டு கேவலம், பெருமானார் வருவதற்கு முன்னால் இருந்த ஜாகிலியர் மடமைத்தனமான செயல். 1400 வருடங்களுக்கு பிறகு பெருமானார் வந்து தடுத்து 1400 வருடங்களுக்கு பிறகு இந்த பாவம் வீரியம் எடுத்திருக்கிறது என்றால் அல்லாஹ் இந்த பாவத்தினுடைய தண்டனையை சொல்கிறான். யார் விபச்சாரியாக இருக்கிறாளோ அவள் நாளை மறுமையில் நாற்றம் பிடித்தவராக இருப்பார்கள். பக்கத்தில் போனாலே வீசும், நாரும். அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா கூடிய வேதனையை வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மாயிஸ் இப்னு மாலிக் அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
நாயகத்திடம் வந்து, நாயகமே, நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், நான் தீங்கிழைத்து விட்டேன் என்று சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். திரும்ப வந்து, ரசூலுல்லாவே, நான் ஜினா செய்து விட்டேன், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று அந்த மாயிஸ் இப்னு மாலிக் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஏதாவது சொன்னால் உடனே தண்டனை கொடுப்பவர்கள் அல்ல, ஆராய்ந்து தண்டனை கொடுப்பவர்கள் எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் விசாரிக்கிறார்கள். மாயிஸ் இப்னு அஸ்லமியை பற்றி விசாரிக்கிறார்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்று விசாரிக்கும் பொழுது, அவர் புத்தி சுவாதீனம் இல்லாதவரா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களில் சிறந்தவர் அவர்தான், அவர் அறிவும் உள்ளவர்தான், புத்தி சுவாதீனம் உள்ளவர்தான் என்று சஹாபாக்கள் சொன்னவுடன் திரும்பவும் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில், நாயகமே, நான் ஜினா செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அதற்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு குழியை தோண்டி கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள். மாயிஸ் இப்னு மாலிக் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜினாவை செய்தால் நாயகம் ஏவன விஷயம் என்ன? கல்லெறிந்து கொண்டார்கள். யார்? இன்ன ரஜுலன், ஒரு மனிதர் ஜினா செய்து விட்டால், அவருக்கு கல்யாணம் முடித்தவராக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம், கல்லெறிந்து கொள்ள வேண்டும். காமிதியா கூட்டத்தை சேர்ந்த பெண் அதே போன்றுதான் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தார்கள். நான் ஜினா செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். திரும்ப அந்த பெண் அனுப்பப்பட்டால், மாயிஸை போன்று நானும் அனுப்பப்படுகிறேனே என்று ரசூலுல்லாஹ்விடத்தில், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் கருவுற்று இருக்கிறேன், நான் ஜினா செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளையை பெற்றெடுத்து வா, பிரசவம் எடுத்துவிட்டு அந்த குழந்தையை பெற்றெடுத்து வா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அதே மாதிரி அந்த பெண் பிள்ளையை பெற்றெடுத்து வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே காமிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பிள்ளையை பால் குடியை நிப்பாட்டியதற்கு பிறகு வா என்று சொன்னார்கள். பிறகு பால் குடியை நிப்பாட்டி ரொட்டி துண்டை கையில் கொடுத்து வந்து நாயகத்திடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குழந்தையை கொடுத்தார்கள். கொடுத்ததற்கு பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த அவர்களின் துணியை கொண்டு அவர்களை சுற்றி அவர்களை குழியில் இறக்கி, நெஞ்சளவு குழி தோண்டி குழியில் இறக்கி கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள். ஆக ஜினாவிலே இவ்வளவு பெரிய தண்டனைகள் பாவம் இருந்தும் இன்றைய காலத்தில் இது சர்வ சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதா? அந்த பாவத்தை பற்றி மக்கள் அறிந்திருந்தும் சர்வ சாதாரணமாக தான் அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மளையும் நம் குடும்பங்களையும் அந்த பெரும் பாவத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வான் என்று